உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை ஒரு விஷயம், எல்லா பொண்ணுங்களும் எதிர்பார்க்கறது ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவி வீட்டுல இருந்து ஒரு 2 வீலர் வாங்கி கொடுப்பாங்க. இப்ப என்ன அதான் பிரச்சனையா? நீங்க ஓட்டிட்டு போய் நான் உட்கார முடியல, அவ்வளவுதானே, நான் ஓட்டிட்டு போய் உங்களை உட்கார வச்சுட்டு போறேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஒரு டீச்சரா இருக்கிறது எவ்வளவு பிடிச்சிருக்கு? நிறைய பிடிச்சிருக்கு சார், ரொம்ப நிறைய பிடிச்சிருக்கு. நம்ம ஒரு டீச்சர் அப்படின்றதுல நமக்கு ஒரு அதுல ஒரு டிக்னிட்டி இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். டிக்னிட்டி. ஆமா சார், தன்மானம். ரைட். என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வரைக்கும் பத்திரிக்கை வச்சிருக்காரு, எனக்கு வைக்கல. சரி, ஒருவேளை மறந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். அது எப்படின்னா, அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருந்தது. இப்போ ஏன்பா குமாருக்கு மட்டும் பத்திரிக்கை கொடுக்கல அப்படின்றதுக்கு, எப்போ அவன் கண்ணு தெரியாம இருக்கான், அவன் கல்யாணத்துக்கு வந்து மணமக்களுக்கு எதனா ஆகி போச்சுன்னா ரொம்ப போயிடும், அதனால நான் அப்படி வந்து சொல்றாங்களா? என்னை பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னப்பா அப்படின்னாரு. இல்லை, ஜாப்பு இவருக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா. அப்படியே எது நம்ம கம்பெனியில் எதுவும் வேக்கன்சி இல்லையாப்பா? ஆனால் சொன்னவங்க 4-5 திருப்பி எனக்கே ஃபோன் பண்ணாங்க. என்னை பார்த்த அடுத்த செகண்டே இல்லை வேலை எதுவும் இல்லையே, தவறான ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா. என்ன வேலைக்கு கேட்டிருந்தீங்க? பொதுவாக ஜென்ரலாக அது என்ன வேலையாக இருந்தாலும் நான் செய்கிறேன் ஓகே அப்படின்ட்டு நான் போனேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரல எவனுக்கிட்டையும் போய் வேலைக்குன்னு போய் கேட்டதே கிடையாது. நான் என்னால் என்னை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரை நான் ட்ரெயினில் தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.